என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க போல. ஐயோ அண்ணன், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரேடியா கொட்டி தீத்துறாத, கொஞ்சம் வச்சுக்க. என்கிட்ட சந்தோஷம் அன்லிமிட்டடா போய் இருக்கு. எவ்வளவு வேணாலும் சந்தோஷப்பட்டுட்டே இருப்போம் போல, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன். சரி சரிடா. ஆமா, எல்லாமே ரெடியா தானே இருக்கு. ரெடியா தானே இருக்கு. வாங்க லட்சுமிமா. அது சரி, 3 பேரும் இங்கதான் நிக்கிறீங்களா? எங்கடா அவன் கார்த்திக்கு? அவன் இப்பதாம்மா குளிக்கிறேன்ட்டு போனான். இப்பதான் குளிக்கிறேன்னு போயிருக்கான? லூசு பையனாடா அவன். மணி என்ன ஆகுது? இப்ப மண்டபத்துக்கு வேற போகணும். இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துருவாமா. ஆமா, தட்டுல என்ன ஒரே பூ ட்ரெஸ்ஸுமா இருக்கு. இதெல்லாம் எப்ப ரெடி பண்ணீங்க? அதெல்லாம் அப்பயே ரெடி பண்ணியாச்சு. டேய் சஞ்சய், நான் உன் ரூம்ல வச்சிருக்கேன்டா உனக்கு ட்ரெஸ். இது வந்து சிவாக்கும் கார்த்திக்குக்கும். ஆமா லட்சுமிமா, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையா? டேய், உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துதான் வச்சிருக்கேன் சஞ்சய் ரூம்ல. போ போய் குளிச்சுட்டு மாத்திக்க. எப்ப இதெல்லாம் எடுத்தீங்க? அதெல்லாம் அப்பயே எடுத்தாச்சுடா. உனக்கு அப்பயே எடுத்துட்டோம். ஆனா இவனுங்களுக்கு முந்தா நேத்தி தான் போய் எடுத்துட்டு வந்தோம். எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்ககிட்ட சொன்னா நாங்களும் வரன்ட்டு ஒத்த கல்ல எல்லாம் நின்றுட்டு இருப்பீங்க. அதனாலதான் மீராவையும் மதுவையும் மட்டும் அழைச்சிட்டு போய் நாங்க துணியை எடுத்துட்டு வந்துட்டோம். அவளே ஏதோ கவுன் மாதிரி ஏதோ எடுத்தாலைய. சரி, நல்லா இருந்துச்சு. இவ மட்டும் தனியா தெரியவான்ட்டு யாழ்னிக்கும் நாங்க எடுத்தோம். நல்லா இருக்கு. அவதான் மது தான் எல்லாமே பார்த்து எடுத்தா. நல்லா இருந்துச்சு, நாங்களும் எடுத்துட்டு வந்துட்டோம். மது சொன்னா எல்லாமே கரெக்டா தான் சித்தி இருக்கும். ஆமாண்டா, உன் பொண்டாட்டி சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். நீ போய் சீக்கிரம் கிளம்பு போ. சரி சித்தி. சரிடா, இங்க வச்சிருக்கேன், சீக்கிரம் கிளம்புங்க. கார்த்திகையும் கிளம்ப சொல்லுங்க. சஞ்சய் சரண், நீங்க 2 பேரும் போய் உங்க ரூம்ல ரெடி ஆகுங்க. சீக்கிரம் போங்க. சரி சித்தி. ஹலோ சூர்யா, என்னாச்சு? ஏன் ஆஃபீஸ்க்கு 2 நாளாக வரவே இல்லை? இது வரைக்கும் நீங்கள் லீவ் போட்டதே கிடையாது. ஏதாச்சும் பிரச்சனையா? அது ஒன்றும் இல்லை வைஷு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவள் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவளை தனியாக விட்டுட்டு என்னால் ஆஃபீஸ்க்கு வர முடியாது. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? யார் அது? ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் அவள் பெட்டராக தான் இருக்கா, ஆனால் அவளை தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஏன் அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையா? வாய்க்கு வார்த்தை தனியாக விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கூட நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? ஆமாம் வைஷு, கூட நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் அவளுக்கா இல்லை. அந்த பிள்ளை எனக்கு தங்கச்சி மாதிரி. ஓ, அப்படியா? நான் வேணா அவங்கள வந்து பார்க்கட்டுமா? நீங்களும் ரெஸ்ட் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் தானே இத்தனை நாள் இருந்தீங்க. நான் வேணா வரட்டுமா? வேணாம் வைஷு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு சூர்யா. ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்கள் வரவே இல்லைல்ல, அதனால தான் கால் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போமேன்ட்டு தான் கால் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் பாதியிலே கிளம்பி போயிட்டீங்க வேறு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அடிப்போன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊரில் அக்காவுக்கும் என்கேஜ்மெண்ட்டா, அதனால் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் நானும். அதை பற்றி அக்கா கிட்ட பேசிட்டு அப்படியே டேஸ் போயிடுச்சு, 2 டேஸ். பரவாயில்ல வைஷு, இருக்கட்டும். அக்காலாம் எப்படி இருக்காங்க? மீரா மேம் நல்லா இருக்காங்களே? என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல? வீடியோஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா எனக்கும் சென்ட் பண்ணு, சரியா? கண்டிப்பாக சூர்யா. அப்புறம் அந்த பொண்ணு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து அவங்கள பார்ப்பேன், ஓகேவா? இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த பொண்ணு உங்களுக்கு அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நானும் அவங்கள கண்டிப்பாக பார்க்கணும். என்ன வைஷு இப்படி சொல்கிறான்? ஏற்கனவே கவியும் அதுவும் ஒரே மாதிரி இருக்காங்கிறத என்னால் இப்போ வரையும் நம்ப முடியல. அவங்க 2 பேரும் ட்வின்ஸா இல்லை என்னன்னே தெரியல. அவங்களுக்கு பின்னால் என்ன சீக்கிரம் நுழைஞ்சிருக்குன்னே தெரியலை. இப்போ இவ வேற இப்படி சொல்றா. முடிஞ்ச அளவுக்கு கவியை பார்க்கறதுக்கு வைஷுவை விடக்கூடாது. என்னன்னு தெரியற வரைக்கும் முழுசா. அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவா இருந்தாலும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வைஷு கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும். கவி நல்லபடியா கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் என்ன விஷயம் நுழைஞ்சிருக்குன்னே கண்டுபிடிக்கணும் நாம. சரி வைஷு, கண்டிப்பா அவ குணமாகட்டும். அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது நீங்க வந்து பாருங்க. ஓகே சூர்யா, கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே வைஷு. இந்த டாக்டர் எப்போ வருவாருன்னே தெரியல. டாக்டர் வந்தாருன்னா கேட்கணும், எப்போ கவி எழுந்திருப்பா, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. முதல்ல கவியை போய் பார்ப்போம். மண்டபம் நல்லா பெருசாக தான்டா இருக்கு. அவசரமா பார்த்தேன் சித்தி. அத்தை வராங்க. வரட்டும் வரட்டும். சித்தி, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உள்ள போய் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு போய் பார்க்கறேன். சரி சரி, போயிட்டு வா.
என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஐயோ அண்ணி, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ணி. ஐயோ, என் மருமகளா இது? என் கண்ணே பற்றும் போல, அவ்வளோ அழகா இருக்கடி. சும்மாலே இதுங்க எனக்கு வைக்கமா அது. நான் எப்படி சுத்திட்டு இருந்தேன், எனக்கு எப்படி வேஷம் போட்டு வச்சிருக்காங்க. இதுல என்னடி இருக்கு? நீ அவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? இப்படி மட்டும் கார்த்திக் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். இப்போ மீராக்கா மதுவெல்லாம் எங்க? எல்லாம் உள்ளதான் இருக்காளு. போ. சரி அத்தை, நான் உள்ள போறேன், நீங்களும் வாங்க. சரி. மாமாலாம் வந்துட்டாங்களே, எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. போ. சரி அத்தை. மதுவையும் மீராவையும் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்காளுங்கண்ணே. ஆமாக்கா, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, ஒரு நல்லது நடக்கட்டும். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சொந்தம் இருக்கும்ல. இப்படி ஒரு காரியம் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு எப்படா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி மீராக்கே நடக்குதுங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கட்டும்க்கா, எவ்வளோ கஷ்டப்பட்டுருச்சிங்க. ஆமா ஆமா. என்னதுண்ணே இது? என்னென்னமோ ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு தாம்மா. இது நம்ம வீட்டுல நடக்கிற விசேஷம். இது கொஞ்சம் பிரம்மாண்டமா இருந்தா தானே நல்லா இருக்கும். அதனாலதான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. சரி, நான் மணி ஆகிட்டே இருக்க, ஐயர் போறாரு. வந்துகிட்டே இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாரு. எல்லாமே நல்லா இருக்குல்லங்க. ஏய், அண்ணன் ஒண்ணு நோக்கி பார்த்து பார்த்து பண்ணாரு, பின்ன குறை இருக்குமா என்ன? அதுவும் சரிதான். அண்ணன் ஐயர் வந்தாரு, அங்க வச்சே தட்டு மாத்திப்போம். வாங்க, அங்கேயே போயிடுவோம். ஆமா, எப்ப தட்டு மாத்துவாங்களாம்? தெரியல ஆச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். மகமுடி அக்கா, எப்ப தட்டு மாத்துவாங்களா? சரி, இப்பதானே அந்த ஐயர்லாம் வந்திருக்காரு, இனிமேதான் என்னமோ சொல்லி மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சம்பிரதாயம் தெரியாது பாத்துக்க. ஆ ஆ. என்னப்பா, எல்லாரும் வந்தாச்சுல, அதுக்கப்புறம் அது இதுன்னு குறை சொல்லிட்டு இருக்க கூடாது என்கிட்ட. இல்ல ஐயரே, எல்லாருமே வந்தாச்சு, நீங்க ஆரம்பிங்க. சரி சரி, 2 பேரும் தாம்பளத்தை எடுத்துக்கோங்க. இப்போ தட்டு மாத்திக்கலாம்ல? மாத்திக்கலாம் ஐயரே. ஒரு நிமிஷம். இந்த அம்மா ஏன் நிப்பாட்ட சொல்லுது? இது ஏன் நிப்பாட்ட சொல்லுது? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இது ஏன் குறுக்கில வந்து போறது? வீட்டுக்கு ஒண்ணு இப்படிதான் இருக்கும். இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். எப்படி பிரியா தட்டு மாத்தலாம்? பெத்தது அவளா இருக்கலாம், ஆனா சிவாவை வளர்த்தது நான் தானே. அப்போ நான் தானே தட்டை மாத்தணும். ஏய், இது என்ன பேச்சு? நல்ல காரியம் நடக்கும்போது எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமா? சித்த பேசாம இரு. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சிவா கிட்ட வேணா கேட்டு பாருங்க, அவன் கிட்ட சொன்னாலும் என்னையே தான் அவன் தட்டை மாத்த சொல்லுவான். இங்க பாருடி, இவங்க பேசுறதெல்லாம் தேவையில்லாம காதுல வாங்கிட்டு இருக்காத. ஒரு நல்லது நடக்கும் போது கூட இப்படிதான் பேசுவாங்களாங்க இவங்க? அவங்கள பத்தி தான் தெரியும்ல, கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். ம். ஐயோ அண்ணி, நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்களும் ஒரு கை வைங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து மாத்துவோம். ஏதோ நீங்க சொல்றதுனால நான் வரேன். வாங்க அண்ணி. இவெல்லாம் திருந்தவே மாட்டான் கடைசி வரைக்கும். என்னம்மா, இப்பயாச்சும் மாத்தலாமா? மாத்துங்க மாத்துங்க. காவேரி, திரு சரவணன் திருமதி பிரியா அவர்களின் மகன்கள் சிவா மற்றும் சஞ்சய் அவர்களுக்கும், திரு செல்வம் திருமதி லட்சுமி ஆகியோரின் மகன் கார்த்திக் ஆகியோருக்கும். என்னது? எனக்கு நிச்சயமா? என்ன நடக்குது இங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை யாருமே. நல்லது. திருமதி லட்சுமி திருமதி பிரியா உங்களுக்கு, உங்கள் மகன்கள் சிவா சஞ்சய் மற்றும் கார்த்திக் ஆகியோருக்கு மீரா மது யாழினி ஆகியோரை திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு சம்மதமா? முழு சம்மதம் ஐயரே. அப்புறம் என்னப்பா, தட்டை மாத்திக்கோங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுப்பா. இப்ப 3 ஜோடியையும் மோதிரம் மாத்திக்க சொல்லிடுங்க. சரிங்க ஐயரே. ஏய் கார்த்திக், இங்க வாடா, யாழினி பக்கத்துல வந்து நில்லு, மோதிரம் மாத்தணும். கார்த்திக், அவன் என்ன எங்க இருக்கான்? டேய் கார்த்திக், உன்னை அங்க கூப்பிடுறாங்க, இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கா? அது அது வந்து எனக்கும் இன்னைக்கு நிச்சயமாடா. என்ன இவர் இப்படி கேக்குறாரு? என்ன கார்த்திக் ஒரு மாதிரி இருக்காரு? சீக்கிரம் வாடா. கார்த்திக், உன்னை கூப்பிடுறாங்களா? இப்போ முதல்ல போய் மோதிரத்தை மாத்த. டேய், எனக்கு நிச்சயங்கிறது தெரியாதுல்ல, யாரு கேட்டு இந்த முடிவெல்லாம் நீங்க எடுத்தீங்க? உன்கிட்ட யாருமே சொல்லலையா? ஏண்டா, அப்புறம் எப்படி நீ எல்லாத்துக்கும் ரெடியாகி வந்து நிக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியல. யாழ்னிக்கும் எனக்குமா நிச்சயம்? ஆமாண்டா, யாழ்னிக்கும் உனக்கும் தான். போ, உன்னை கூப்பிடுறாங்க பாரு, போ. கார்த்திக் சார், என்ன ஆச்சு? உங்களை கூப்பிடுறாங்க, போங்க. சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் சாரும் சிவா சாரும். சீக்கிரம் போங்க. ஆமா கார்த்திக் சார், சீக்கிரம் போங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க உங்களை. சரி சரிம்மா. டேய், போய் மோதிரத்தை மாத்திர போடா.
சரி இப்பதான் உனக்கு தெரிஞ்சு வச்சுல போ, போய் மோதிரத்தை மாத்து. நான் எப்படி மாத்த முடியும்? நான் எந்த நிலைமையில இப்ப இருக்கேன்? இப்ப இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாராக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? டேய் சீக்கிரம் வாட, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இந்த வரமா வரேன். போடா போ. மீரா, ம்? எனக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பண்ணாடி, சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ச்சே, கல்யாணமே பண்ணியிருந்திருக்கலாம். தேவையில்லாம இந்த என்கேஜ்மெண்ட் வேற பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் வந்தலாம் நேரடியாக கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல. ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. முதல்ல மாத்துங்க. ம் சரி சரி. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஒரு மாதிரி புதுசா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ம், ஐயோ வெக்கு வெக்கமா இருக்கு. மாமாவோட முகத்தை கூட பார்க்க முடியல. நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. தாரா, ஐம் so வெரி சாரி. ஒரு வழியா அக்காக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. இந்த மதுவை பாருங்களேன் எப்படி சிரிச்சிட்டு நிக்கிறான்ட்டு. ஏய் மீரா மாமா பாரேன். இவங்கெல்லாம் ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து உங்க என்கேஜ்மெண்ட் தான் மேடம். நீங்க எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. நான் உங்ககிட்ட பேசவே இல்லை இப்போ. நீங்க பேசலன்னா இப்பெல்லாம் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நான் இப்போ எதுவும் பேசுற மாதிரி இல்லை. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஜூஸ் எடுத்துட்டு வரவா? வேணாம். ஓகே, வேணும்னா கேளுங்க தரேன். மீரா முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். ஆமாக்கா, இது வரைக்கும் அந்த பிள்ளை இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவளும் குழந்தை தானடி, அவளுக்கும் ஆசையா இருக்க தானே செய்யும். ஆமாக்கா ஆமாக்கா. ஆனா ஜோடி பொறுத்த உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஒன்னாவே இருந்தாலே இப்போ ஒரே வீட்டுக்கு மருமகளா வேற போறாளே. இன்னும் 2 பேர் இருக்காளேலாம், அவளையும் ஒரு நல்ல இடத்துல கரை சேர்த்தரணும். ஆமா. இந்த நிலாக்கு ஒண்ணு வரம் பாக்குறேன், வந்து அமைய மாட்டாங்குதே. அமையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மது கல்யாணம்லாம் முடிஞ்சுக்கிட்டோம், பொறுமையா பார்த்துப்போம் நிலாக்கு. அதுவும் சரிதாண்டி. கவி, உன்னை முதல் தடவை பார்க்கும்போது கூட என் மனசுல இத்தனை கேள்வி ஓடல. ஆனா இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு 1000 கேள்வி என் மனசுக்குள்ள ஓடுது. நீ யாரு? மதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? நீங்க 2 பேரும் ஏன் ஒரே மாதிரி இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது. உன்னை இந்த நிலைமையில பார்த்தப்ப என் மனசே உடைஞ்சிடுச்சு. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ட்டு அவ்வளோ பயமா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல நீ எங்க அப்பாவோட ஸ்டாஃப், அவ்வளோதான். ஆனா போக போக நீ கூட இருக்க நீ நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி. நான் உன்னை என் சொந்த தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு உன் கூட ஒரு பாண்டிங் உருவானுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீ இப்படி இந்த நிலைமையில கிடக்கிறத பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. என்ன உனக்கு ஆச்சுன்னு தெரியல, எப்படி இது நடந்துச்சுன்னு தெரியல. நான் உன்னை தனியா விட்டுருக்க கூடாது. என் மேலதான் தப்பு. நீ எவ்வளவு கோபக்காரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஆனா எனக்கு இது வரைக்கும் அதெல்லாம் பெருசா தெரிஞ்சதே இல்லை உன்கிட்ட. ஒரு தங்கச்சியா உன்னை பார்த்ததுனால அதெல்லாம் எனக்கு விளையாட்டுத்தனமா தான் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்த நிலைமையில உன்னை பார்க்கும்போது ஒரு அண்ணனா எனக்கு எவ்வளவு தெரியுமா கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுனே தெரியல. நீ சீக்கிரம் எழுந்திரிமா. நான் இங்கதான் இருக்கேன். நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன். உனக்கு எதுவும் ஆகாது. சீக்கிரம் எழுந்திரி, குணமாகு. நீ நல்லபடியா ரெக்கவர் ஆயிட்டினா உனக்கும் மதுக்கும் என்ன சம்மந்தம், நீயும் மதுவும் யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா நான் சேர்த்துடுவேன். உனக்குன்னு அங்க மீரா, வைஷு, தாரா, மது நிறைய சொந்தம் இருக்கு. அதனால நீ சீக்கிரம் எழுந்திருச்சு வா. சூர்யா, வாங்க டாக்டர். நானே வந்து உங்களை பார்க்கலான்னு இருந்தேன் டாக்டர். இப்போ கவிக்கு எப்படி இருக்கு? அவன் நல்லா இருக்கால? அவளுக்கு எதுவும் பெருசா பாதிப்பு எதுவும் இல்லைல்ல? இல்லை சரியா, பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. ஆனா இன்னும் அவங்க ரெக்கவர் ஆகணும். கவியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாமா டாக்டர்? இல்லை மிஸ்டர் சூர்யா, இப்போதைக்கு கவியை எங்களால் வெளியில அனுப்ப முடியாது.
அந்த கண்டிஷனுக்கு இன்னும் அவங்க வரல. நாங்கள் தொடர்ந்து அப்சர்வேஷனில் வைக்கணும் அவங்கள. அதுக்கப்புறம் அவங்களோட ரிப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்சார்ஜ் பற்றி பேசலாம். ம், சரி டாக்டர். நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க சீக்கிரமாகவே நார்மல் ஆகிடுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர். ம், சரி, நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ண தான் வந்தேன். நர்ஸ் வருவாங்க, வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போடுவாங்க. ஓகே டாக்டர். நீ சீக்கிரமாக குணமாகணும் கவி. நிலா பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. ச்சே, இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு நைட்டி இல்லைன்னா சுடிதார் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அத்தை சாரியை கொண்டு வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ சாரி தாம்மா கட்டணும், ஜுவல்ஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஒரு மாதிரி கசன்னு இருக்கு. ஐயோ, டெய்லியும் சாரி தான் கட்டுறேன். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. இந்த நிலாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அவ்வளோ அழகா இருக்க நீ. யார் இந்நேரத்துல கதவு தட்டுறது? இதோ வரேன். சஞ்சய், நல்லா பண்ணாடி. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அது இந்நேரத்துல? என் பொண்டாட்டியை பார்த்துட்டு போனாலும் வந்தான். போங்க சஞ்சய், டைம் என்ன ஆகுது? இப்போ வந்திருக்கீங்க, யாராச்சும் வந்துட போறாங்க, வந்து தப்பா நினைப்பாங்க. யார் தப்பா நினைப்பா? கல்யாணம் பண்ணிக்க போற வண்டினா. கல்யாணம் பண்ணிக்க போறதுதான், ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலல. ஏய், நீ இப்ப எனக்கு பாதி பொண்டாட்டி நீ. அதெல்லாம் கிடையாது, இப்போ நீங்க வெளில போங்க. அதெல்லாம் போக முடியாது. சஞ்சய், பொண்டாட்டி சஞ்சய் என்ன சஞ்சய் பண்றீங்க? இருடி பொண்டாட்டி, கதையை லாக் பண்ணிக்கிறேன். எதுக்கு சஞ்சய்? இதுக்குதான் அவசர அவசரமா வந்தீங்களா? ஆமா, என் பொண்டாட்டி இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எப்படி தெரியுமா, அந்த அதை விட இந்த ரெட் சாரில அவ்வளோ அழகா இருக்க. ஆஹா, ஆமாண்டி பொண்டாட்டி. நீ உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ அழகா இருக்கப்போ. அப்படியா? ஆமா, என் பொண்டாட்டி அழகிதான்ப்பா. நீங்க தான் இன்னைக்கு அந்த ஷர்ட்ல நல்லா இருந்தீங்க. பின்ன நல்லா இல்லாம இருப்பானா என்ன? என் பொண்டாட்டி செலக்ட் பண்ணாத ட்ரெஸ் ஆச்சு, அப்புறம் எப்படி இருப்ப? உங்களுக்கு யார் சொன்னா நான் செலக்ட் பண்ணேன்ட்டு? சித்தி தான் சொன்னாங்க. ம், அப்புறம் அதான் வந்துட்டு பார்த்துட்டீங்களே, கிளம்புங்க. ஏய், என்னை விட்டா நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாவும் இப்படி நிப்பேன்டி. சஞ்சய் கிளம்புங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு, எதுவும் ட்ரீட்டெல்லாம் இல்லையா என்ன? என்ன ட்ரீட்டு? என்ன வேணும்? நீங்க ஏதாச்சும் பார்த்து தந்தா நல்லா இருக்கும். என்ன உங்களுக்கு தரணும்? உங்களுக்கு என்ன தருதுன்னு தெரியலையா என்ன? இல்லைன்னா ஏதாச்சும் சாப்பிட வாங்கி தரவா? ஏய் பொண்டாட்டி, அது இல்லாம உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, ஆஹ், நீ வந்து எனக்கு ட்ரீட் கொடுக்க வேணாம், நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன். என்ன ட்ரீட்டு? இப்போ நீ கண்ணை மூடு. நீங்க அப்படியே இப்பயே கொடுங்க. ம், இப்போலாம் கொடுக்க முடியாது, நீ கண்ணை மூடு. நான் கண்ண மூட மாட்டேன். இப்போ நான் கண்ணை மூட வைக்கிறேன். தாரா தான் கால் பண்றான், அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.